அன்றைக்கு இந்திய அரசு என்று சொல்வது காங்கிரசும் காங்கிரசோடு கூட்டணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இப்படி தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்து இன்றைக்கு வேஷமிடுகிறீர்களே, எதுக்கெடுத்தாலும் ஊழல் என்கிறார். ஊழலை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் பலமுறை சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் ஸ்டாலினோடு மோதி இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்திற்கும் எதை பற்றியும் பேசுவதற்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை. மொழியை பற்றி பேசுவதற்கும் தகுதி இல்லை, தமிழ் இனத்தை பற்றி பேசுவதற்கும் தமிழ் அருகதை இல்லை, குடும்ப அரசியல் பேசுவதற்கும் தகுதி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு கருணாநிதி குடும்ப சொத்தாக மாறிவிட்டது. இந்த கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இந்த கட்சியை எந்த கொம்பனும், அது தினகரனாக இருந்தாலும் இல்லை ரஜினிகாந்தாக இருந்தாலும் கமலஹாசனாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த ஆட்சி அம்மா சொன்னது போல் இன்னும் 100 ஆண்டு காலம் வீழ்ச்சி உற்றாலும் எழுச்சி பெறும்.